வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல 2024ல உங்களுக்கு டாப் 20 காலேஜ்ல ரவுண்ட் 1 வேகன்சி லிஸ்ட் என்னென்ன இருந்தது லாஸ்ட் இயர் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல கிட்டத்தட்ட ரவுண்ட் 1 முடிந்த பிறகு என்னென்ன வேகன்சி லிஸ்ட் டாப் 20 காலேஜ்ல இருந்தது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இந்த டாப் 20 காலேஜ்ல சப்போஸ் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் தவிர உங்களுக்கு வேற எந்த கோர்சஸ் இந்த டாப் 20 காலேஜஸ்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த காலேஜஸ்லாம் உங்களோட சாய்ஸஸ்ல வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நம்பரா இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நாம இன்னும் வரும் காலங்கள்ல அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஎன்இஏ இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல உங்களுக்கு எல்லா காலேஜஸ் கிட்டத்தட்ட 440 காலேஜஸோட வேகன்சி லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னா, ஆகஸ்ட் 10th தான் வரும். சரிங்களா? இது வந்து ரவுண்ட் 1 முடிந்த பிறகு வேகன்சி லிஸ்ட் வரும். இந்த வீடியோ நம்ம ஷோ பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023ல டாப் 20 காலேஜஸ்ல என்னென்ன வேகன்சிஸ் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இங்க ஷோ பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில, இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல மோஸ்ட்லி வந்து ஓசில எல்லா சீட்ஸுமே முடிஞ்சது. அதே மாரி பிசிஎம்லயும் உங்களுக்கு 1 ஆர் சீட்ஸ் தான் இருக்கு. பார்த்தீங்க இங்க வந்து மைனிங் இன்ஜினியரிங் ஒரு சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி மெக்கானிக்கல், சிவில் இதுல இருக்கு. அதுக்கடுத்து பிசின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில் இதுல எல்லாம் உங்களுக்கு தமிழ் மீடியத்துல சீட்ஸ் இருக்கு. பாருங்க உங்களுக்கு பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜில 11 சீட்ஸ் இருக்கு. அதே மாரி எம்பிசின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைனிங்ல இருக்கு. அதே மாரி மெட்டீரியல் சயன்ஸ்ல இருக்கு. மித்தபடிக்கு இந்த 3 சீட்ஸ்லயும் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு சிவில் அண்ட் பயோமெடிக்கல்ல இன்னுமே சீட்ஸ் இருக்குங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து ட்ரிபிள் இ அதுக்கடுத்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு பாருங்க ஐடிலலாம் உங்களுக்கு சீட்ஸ் இன்னும் இருக்குங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க உங்களுக்கு புரியும். சரிங்களா? அது இல்லாம உங்களுக்கு ரிமைனிங் வெவ்வேறு காலேஜஸ்லயும் உங்களுக்கு ரிமைனிங் கோர்சஸும் உங்களுக்கு சீட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில இந்த 4 கோர்சஸ்க்கும் சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரிபிள் இ, இசிஇலாம் கூட உங்களுக்கு எஸ்டிக்கு சீட்ஸ் இருக்குங்க. ஸோ ப்ராப்பரா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சீட்ஸ் வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில எம்ஐடி கேம்பஸ். இந்த எம்ஐடி கேம்பஸ்ல உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி ஓசிக்கு எல்லாமே முடிஞ்சது. பிசிஎம்க்கும் முடிஞ்சது. அதே மாரி பிசிக்கும் முடிஞ்சது. கீழ வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜிக்கு மட்டும் உங்களுக்கு சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாரி உங்களுக்கு வந்து எம்பிசிக்கு உங்களுக்கு வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜிக்கு சீட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கம்யூனிட்டீஸ்லாம் உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு வந்து நெறைய கோர்சஸ்க்கு வந்து சீட்ஸ் வந்து வேக்கன்ட் இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி. பிஎஸ்ஜில வந்து நெறைய கோர்சஸ் இருக்குங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். பட் வந்து உங்களுக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டில உங்களுக்கு வந்து இன்னும் சீட்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? அதே மாரி வேற கோர்சஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க ட்ரிபிள் இக்கு வந்து உங்களுக்கு எஸ்சி கம்யூனிட்டிக்கு இருக்கு. அதே மாதிரி இசிஇ வந்து எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு இருக்கு. அதே மாரி உங்களுக்கு ரிமைனிங் கோர்சஸுமே உங்களுக்கு எஸ்சி, எஸ்சிஏ கம்யூனிட்டில உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு பிஎஸ்சிலே ரிமைனிங் கோர்சஸ் பாருங்க. உங்களுக்கு பிசிக்கு உங்களுக்கு வந்து இந்த கோர்சஸ்க்குலாம் உங்களுக்கு வேக்கன்ஸீஸ் அதிகமா இருக்கு. பிசி கம்யூனிட்டிக்கு. அதே மாரி பிசிஏ கம்யூனிட்டிக்கும் இந்த வேக்கன்ஸீஸ் அதிகமா இருக்கு. இங்க பாருங்க. புரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து பிஎஸ்ஜி காலேஜ்ல உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்னும் இருக்குங்க. ஸோ ஓசிக்கே இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில ஈஸியா புரியும். ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் கூட இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில எஸ்எஸ்என் காலேஜ்ல நீங்க வந்து பர்ட்டிகுலரா பிசிஎம் வந்து சிவில் மட்டும் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு மித்த கம்யூனிட்டிக்கும் சிவில்ல இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கு நெறைய கோர்சஸ்ல சீட்ஸ் வந்து இருக்குங்க. அதே மாரி எஸ்சிக்கும் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 13,999 இதுல வந்துங்க உங்களுக்கு வந்து ஓசில ஃபுல் சீட்ஸும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பிசிஎம்லயும் உங்களுக்கு 1 ஆர் 2 சீட்ஸ் தான் இருக்கு. இதுல 1 இருக்கு, இதுல 1 இருக்கு. அதுக்கு அடுத்து பிசிலயும் உங்களுக்கு மோஸ்ட்லி சீட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. பட் சிவில்லயும், மெக்கானிக்கல்லயும் இன்னும் இருக்கு. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து எம்பிசில உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து
மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இதில தான் சீட்ஸ் அதிகம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சிஏல உங்களுக்கு எல்லாத்துலயுமே சீட்ஸ் இருக்கு. எஸ்சிலயும் உங்களுக்கு எல்லாத்துலயுமே சீட்ஸ் இருக்கு. எஸ்டில 1 ஆர் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில ஈஸியா புரியும். அதுக்கு அடுத்து வந்து தியாகராஜா. தியாகராஜா பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில பிசி, பிசிஎம், ஓசி எல்லாத்துக்குமே உங்களுக்கு சீட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மேபி எம்பிசிக்கு உங்களுக்கு சீட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. பட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு மட்டும் 1 ஆர் 2 சீட்ஸ் இருக்கு. சரிங்களா? பட் வந்து கம்பேர் பண்ணும்போது கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு மட்டும் சீட்ஸ் இல்ல. மித்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே சீட்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து தியாகராஜாலயே ரிமைனிங் கோர்சஸ்க்கு உங்களுக்கு பிசில எது எதுக்கு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் எஸ்எஸ் கோர்ஸ்க்கும், சிவிலுக்கு எஸ்எஸ் கோர்சஸ்க்கும் இருக்கு. அதே மாரி விசிஎம்க்கும் சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மித்த கேண்டிடேட்ஸ் அதாவது எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கும் சீட்ஸ் இருக்கு. ஐடில பாருங்க உங்களுக்கு சீட்ஸ் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கு இருக்கு. ட்ரிபிள் இக்கு இருக்கு. அதே மாரி இசிஇக்குலாம் இருக்கு. மெக்கானிக்கலுக்கு இருக்கு. மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில வந்து இங்க பாருங்க சிவிலுக்கு மட்டும் உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி சீட்ஸ் இருக்கு. மித்தபடிக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 1 ஆர் 2 சீட்ஸ் இருக்கு. மெக்கானிக்கலுக்கும் வந்து எம்பிசிக்கு 7 சீட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2005 இதுல பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில ஓசில மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு. புரொடக்ஷன் இன்ஜினியரிங் மட்டும் உங்களுக்கு பிசிஎம்ல இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க நெறைய சீட்ஸ் வந்து வேக்கன்ட்ல இருக்கு. எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், சிவில், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இதுலலாம் உங்களுக்கு சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி இந்த 4 கோர்சஸ்லயுமே உங்களுக்கு எல்லா கேட்டகரிக்குமே சீட்ஸ் இருக்கு. அதே மாரி இ&ஐக்கு வந்து பாருங்க இந்த கேட்டகரிக்கு சீட்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து ட்ரிபிள் இக்கும் இந்த கேட்டகரிக்கு சீட்ஸ் இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரியே உங்களுக்கு இந்த இயரும் வருமா அப்டின்னா, கண்டிப்பா இந்த இயரும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து குமரகுரு காலேஜ். குமரகுரு காலேஜ்ல வந்து உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு சீட்ஸ் வந்து நெறைய இருக்கு. எல்லா கோர்சஸ்க்குமே. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து ரிமைனிங் குமரகுருல இங்க பாருங்க, உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ்லேருந்து, ஃபேஷன் டெக்னாலஜிலேருந்து உங்களுக்கு வந்து சிவில் வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எல்லாத்துலயுமே சீட்ஸ் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு பிசிலேருந்தே உங்களுக்கு சீட்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதோட கவுன்சிலிங் கோட் 2718. இதுல பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு மோஸ்ட்லி பாருங்க எம்பிசில வந்து இந்த கோர்சஸ்க்கு மட்டும் சீட்ஸ் இருக்கு. அதே மாரி எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டிக்குலாம் உங்களுக்கு இந்த எல்லா கோர்சஸ்க்குமே உங்களுக்கு வந்து சீட்ஸ் இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல ஓசிலயே பாருங்க உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி இதுலலாம் சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுலயுமே உங்களுக்கு சீட்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி உங்களுக்கு பிசில வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுலருந்து சீட்ஸ் இருக்கு. அதே மாரி எம்பிசி இதுலருந்து சீட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து எம்பிசி உங்களுக்கு இதுலருந்து சீட்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து எஸ்சிஏலருந்து உங்களுக்கு எல்லாத்துலயுமே உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி சீட்ஸ் இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில, அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதில பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு சீட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு மட்டும் இதில சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இசிஇக்கு இதில சீட்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து ட்ரிபிள் இ, சிவில், மெக்கானிக்கல்ல உங்களுக்கு வந்து எல்லா கேட்டகரிக்குமே சீட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திருநெல்வேலி. இதில வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு மட்டும் இவ்வளோ சீட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு அதே மாரி இசிஇலயும் உங்களுக்கு இதில சீட்ஸ் இருக்காது. அதே மாரி ட்ரிபிள் இல இதில சீட்ஸ் இருக்காது. மித்த எல்லா கேட்டகரிக்கும், எல்லா கம்யூனிட்டிலயும் உங்களுக்கு வந்து எல்லா கோர்சஸ்க்கும் சீட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து லயோலா ஐகாம். இதில பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு இதில மட்டும் தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் இல்ல. சரிங்களா? மித்த எல்லா கோர்சஸ்க்கும் உங்களுக்கு சீட்ஸ் இருக்கு. கம்யூனிட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில பன்னாரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. பன்னாரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்குங்க. ஓசில மட்டும் தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இந்த கோர்சஸ்க்கு மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. மோஸ்ட் ப்ராபபிலி பாருங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அதுக்கு அடுத்து வந்து அ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க்கு ஓசிக்கு இல்ல. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் டிசைன், அதுக்கடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் சயன்ஸ் அண்ட் என்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்க்கு ஓசிலயே சீட்ஸ் இருக்கு. மித்தபடிக்கு மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கு எல்லாத்துலயுமே சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதில பார்த்தீங்க பிசில பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸ், இசிஇ, அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயன்ஸ், ஐடி இதுக்கு மட்டும் தான் சீட்ஸ் இல்ல. மித்தபடிக்கு உங்களுக்கு எல்லாத்துலயுமே சீட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எம்கே. இந்த ஆர்எம்கேல வந்துங்க ஓசில மட்டும் தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் இந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும் தான் இல்ல. மித்தபடிக்கு உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல இல்ல. சரிங்களா? மித்தபடிக்கு எல்லா கோர்சஸ்லயும் உங்களுக்கு சீட்ஸ் வந்து இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு மட்டும் சீட்ஸ் இல்ல. அதே மாதிரி ஐடிக்கும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் இல்ல. மித்தபடிக்கு எல்லாத்துலயுமே சீட்ஸ் இருக்கு.
ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ்ல உங்களுக்கு வந்து பாருங்க, பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வேக்கன்ட் இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல வேக்கன்ட் இல்ல. அதே மாரி பிசினஸ் சிஸ்டம்லயும் ஓசிக்கு வேக்கன்ட் இல்ல. இசிஇக்கும் ஓசிக்கு வேக்கன்ட் இல்ல. மித்தபடிக்கு எல்லா கோர்சஸ்லயும், எல்லா கம்யூனிட்டிலயும் உங்களுக்கு வேக்கன்ஸீஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே உங்களுக்கு டாப் 20 இருக்கிற காலேஜஸ் அதோட வேக்கன்சி லிஸ்ட். ஸோ இதே மாதிரியே நம்ம இன்னும் வரும் வீடியோக்கள்ல டாப் 25 அது இல்லாம டாப் 50 காலேஜஸ் வேக்கன்ஸீஸ்ல என்னென்ன இருக்கு, எப்படி வந்து சாய்ஸ் ஃபில் பண்றது அப்படிங்கிறது எல்லா கிரைட்டீரியாவும் நம்மளோட வீடியோல அப்டேஷன்ஸ் குடுத்துட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்மளோட வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்லயும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாரி அப்டேஷன்ஸ் நெறைய உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாம தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.